அப்போ அந்த தன்மைகள் செயல்படும் பொழுது உனக்குள்ளாக ஒரு பலனை பெற்றுக்கொள்ளுகிறாய், ஒரு பலனை பெற்றுக்கொள்ளுகிறாய். எப்போ அந்த ஆண்டவர் கொடுக்கிற அந்த வல்லமை, அபிஷேகம், கிருபை, இதை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது, அதை நீ தரித்து கொள்ளும் பொழுது அதன் தன்மை செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? சரியாக இருக்கும். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. கடமைக்கு வாழ்ற வாழ்க்கையை பற்றி ஆண்டவர் சொல்லல. அவரை நாடி தேடி ஓடி வருகிறவர்களுக்கு அவர் அருகில் இருக்கிறவராய் இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவ பிள்ளையை, நாம் எப்பொழுதெல்லாம் இந்த வல்லமையை தரித்து கொள்ளவில்லையோ, எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளவில்லையோ, ஆண்டவருடைய பலனை உணர்ந்து கொள்ளவில்லையோ, அப்பொழுதெல்லாம் பிசாசினுடைய தந்திரங்கள் நாம் சிக்கிக் கொள்ளுகிறோம். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் பிசாசு உன்னை தொடுது? ஏன் பிசாசு உன் மேலே கை வைக்குது? உன் பிள்ளைங்க மேலே கை வைக்குது, உன்னுடைய வேலையில் கை வைக்குது, உன்னுடைய வருமானத்தில் கை வைக்குது, உன்னுடைய உணவில் கை வைக்குது, உன்னுடைய ஆசீர்வாதத்தில் கை வைக்கிறது என்று சொன்னால், நீ இந்த இடத்துல நீ நிற்காததுனால தான். ஆமென், பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிஞ்சுங்க. என் வீட்டில் ஏன் போராட்டம்? இப்போ புரியுதுங்களா? ஏன் என் வீட்டில் போராட்டம் வருது? ஏன் எனக்குள்ளார போராட்டம் வருது? ஏன் என் குடும்பத்தில் போராட்டம் வருது? என் பிள்ளைகளுக்குள்ளாக ஏன் போராட்டம் வருது? என் கணவருக்குள்ளாக ஏன் போராட்டம் வருது? இந்த வல்லமையையும் அபிஷேகத்தையும் கிருபையும் நான் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவன் ஈஸியாக உள்ள வந்துருவான். இதைதான் ஆண்டவர் சொல்லுகிறான். நாம என்ன பண்றோம்? பிசாசுக்கு வகை செய்து விடுகிறோம். பிசாசு உள்ள வர்றதுக்கு நான் கேட்டை திறந்து விடுகிறேன். அவன் உள்ள வருவதற்கு நானே காரணகர்த்தாவாய் இருக்கிறேன். ஆமென் சொல்லுமா? ஆனா நாம என்ன பண்ணோம்? ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து என்ன பண்ணோம்? அபிஷேகத்தில் நல்லா நிறைஞ்சி நாம ஜெபம் பண்ணணும். ஆமென். பரிசுத்த ஆவியில நிறைந்து ஜெபிக்கிற ஜெபம் பரலோகம் கேட்கப்படும். பரிசுத்த ஆவியில நிறைந்து ஜெபிக்கிற ஜெபம் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. தூய ஆவியின் துணையோடு நீ ஜெபிக்கணும். அவருடைய நிறைவோடு நீ ஜெபிக்கணும். உன் பிரேயர்ல ஒரு வல்லமை இருக்கணும். உன் பிரேயர்ல ஒரு பலன் இருக்கணும். உன் ஜெபத்துல வல்லமை இருக்கணும். உன் ஜெபத்துல ஒரு அபிஷேகம் இருக்கணும். உன் ஜெபத்துல என்ன இருக்கணும்? அவருடைய கிருபை இருக்கணும். இப்படி நீ ஜெபிக்கும் பொழுது பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா? உன்னை விட்டு ஓடி போவான். உன் வீட்டு பக்கம் கூட வர மாட்டான். உன் பிள்ளைகளை தொட மாட்டான். உன் எல்லைகளை தொட மாட்டான். ஏன்னா அவன் தந்திரக்காரன், அவன் பயங்கர சூழ்ச்சிக்காரன். எப்படியாகிலும் உன்னை திசை திருப்ப வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். இந்த நிலையில நீ ஜெபிக்கும் பொழுது, இந்த சூழ்நிலையில நீ ஜெபிக்கும் பொழுது, இந்த வல்லமையில நீ ஜெபிக்கும் பொழுது பிசாசுக்கு உன் மேல அதிகாரம் கிடையாது. தேவ பிள்ளையே, இங்க நாம் பார்க்கும்போது அவர்கள் எழும்பும்படியாக ஆண்டவருக்காக பிரகாசிக்கிற ஒரு காரியம். அந்த ஒரு வார்த்தையை ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக அது அனுப்பப்பட்டது. ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக அனுப்பப்பட்டது. எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஊழியக்காரன் மாத்திரம் செயல்படுற நாள் இல்ல, விசுவாசியும் சேர்ந்து செயல்படணும். ஒரு விசுவாசியும் ஊழியக்காரரும் இணைந்து செயல்படும் பொழுது அந்த இடத்துல தேவன் மகிமை அடைவார், ஆண்டவர் மகிமை அடைவார். தேவ பிள்ளையே, நாம் எப்படியெல்லாம் எழும்ப வேண்டும் அப்படின்றத
நான் உங்களுக்கு சொல்றேன். ஆமென். ஒருவேளை நீ கேட்கலாம், சும்மா சும்மா வந்து நின்றுக்கிட்டு எழும்பு எழும்புன்னு சொல்றீங்களே, நாங்க எப்படி எழும்புவது? எப்படி ஐயா நாங்க எழும்புவது? இப்படி எழும்பு எழும்புன்னு சொல்றியே, நான் எப்படி எழும்புவது? என் வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு உனக்கு தெரியுமா? என் குடும்பத்தில் எவ்வளோ போராட்டம் இருக்குன்னு தெரியுமா? நான் எப்படி எழும்புவது? என் இருதயத்தின் கவலை எவ்வளவு இருக்கிறது என்பது என்ன தெரியும்? நான் எப்படி எழும்புவது? ஒருவேளை நீ சொல்லலாம், நீ பிரகாசித்து ஆண்டவருக்கு நல்ல ஒரு வெளிச்சம் கொடுக்கும்படி எழும்பும்படி நீங்க சொல்றீங்களே, இந்த வார்த்தையை சொல்றோமே, அப்ப நான் எழும்பணும்னு சொன்னா ஆண்டவர் மகிமை அடைவார். நீ எழும்புனா நீ யாருக்காக எழும்புற? எனக்காக இல்லை, குடும்பத்துக்காக இல்லை, உலகத்துக்காக இல்லை, ஆண்டவருக்காக. ஆண்டவருக்காக நாம் எழும்பி பிரகாசிக்கணும். அப்ப ஆண்டவருக்காக நான் எழும்பி பிரகாசிக்கணும் அப்படின்ற முதல்ல என் சிந்தனையில வரணும். ஆமென். முதல்ல என் எண்ணத்துல வரணும், என் சிந்தனையில வரணும். நான் ஏதாவது ஒன்று ஆண்டவருக்காக செய்யணும், நான் ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும், ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும். இப்போ ஒரு எக்ஸாமுக்கு எழுதுறீங்க, ஒரு ப்ரமோஷனுக்கு படிக்கிறீங்க, ஒரு காரியத்தை நீங்கள் மேலே வரணும்னு நினைக்கும் பொழுது நீங்கள் எப்படி தூங்கிக்கிட்டே படித்து மேலே வந்துட முடியுமா? படிச்சு எழுத வந்துட முடியுமா? முடியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு எஃபர்ட் கொடுக்குறோம். நீ எழும்பணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல உன் சிந்தையோடு எழும்பணும், அது கரெக்டாக இருக்கணும். ரெண்டாவது, நீ ஆண்டவருக்காக பலன் கொள்ளணும்னு சொன்னால் அவருடைய வல்லமையை நீ தரித்து கொள்ளணும். நீ ஆண்டவருக்காக பலனோடு நிற்கணும்னு சொன்னால் அந்த வல்லமை நமக்கு தேவை. அந்த வல்லமை இல்லைன்னு சொன்னால் உன்னால் எழும்பி பிரகாசிக்க முடியாது. அப்ப நான் யாருக்காக எழும்பி பிரகாசிக்கணும்? எதற்காக எழும்பி பிரகாசிக்கணும்? நான் அவருக்காக மாத்திரமே பிரகாசிக்கணும். நான் அவருக்காக ஏதாவது செய்யணும். அந்த ராஜ்யம் கட்டப்படுவதற்காக நான் எழும்பணும், நான் எழும்பணும். இப்போ நல்லா பாருங்க, எருசலேம் அலங்கம் கட்ட வேண்டும், இடிஞ்சு போச்சு எருசலேம் அலங்கம். அதை கட்டணும்னு சொன்னா நெகேமியா எழும்பினான். ஆமென். ஆண்டவர் கட்டினார். அப்ப அவனுடைய சிந்தனையில் அந்த எண்ணம் வந்துடுச்சு. அவன் என்ன சொல்றான்? என்னுடைய பாட்டன்மார்கள் எல்லாம் கட்டின அலங்கம் எல்லாம் கீழே விழுந்து விட்டது, நான் எப்படி சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொன்னவன் அவன் எழும்பினான். எதுல? சிந்தனையில். அதில் எழும்பின உடனே அவனுக்கு தேவையானது வல்லமை தேவைப்பட்டது, அந்த பலன் தேவைப்பட்டது. எருசலேம் கட்டப்பட்டது. எருசலேம் கட்டப்பட்டது. இப்போ நீ கூட ஒரு நிலம் வச்சிருக்கீங்க, அந்த நிலத்தில் வீடு கட்டணும்னு சொன்னால் முதல்ல உன் சிந்தனையில் அந்த எண்ணம் வந்தால் தான் வீடு கட்டவே முடியும். ஆமென். உன் சிந்தனையில் அந்த எண்ணம் வரணும். அதுக்குள்ள அந்த எண்ணம் வந்தாக்கா நீ என்ன பண்ணுவ? முயற்சி எடுப்ப. அடுத்தது என்ன பண்ணுவ? அதை கட்டுவதற்கான பலன், அதை கட்டுவதற்கான சத்துவம், அதை கட்டுவதற்கான வல்லமையை நீ முதல்ல எங்கே போய் கேட்குற? ஆண்டவரே, அந்த திராணியை எனக்கு கொடுங்க, நான் இந்த ப்ராஜெக்டை தொடங்க போகிறேன், இந்த வேலையை நான் தொடங்க போகிறேன். அப்போது ஒரு ப்ராஜெக்டை நீ தொடங்குவதற்கு முன்னுடைய சிந்தனையில் நீ ஆயத்தமாகும் பொழுது, நீ எழும்பும் பொழுது அதற்குரிய அடுத்த லெவல் எல்லாம் அவர் உனக்கு கொடுக்கிறார். அதே போல தான் கடவுளுடைய பணியும், கடவுளுடைய காரியமும். அப்ப ஆண்டவருக்காக நான் பிரகாசிக்கும்படியாக எழும்ப வேண்டும். தேவ பிள்ளையே, இந்த இடத்துல சும்மா வருவதற்காக ஆண்டவர் அழைப்பு கொடுக்கல. ஏதோ உங்களை நான் இந்த இடத்துல கொண்டு வந்துட்டு ஒரு 3 நாட்கள் அப்படின்னு சொல்லி உங்களை அனுப்புவதற்கு ஆண்டவருக்கு விருப்பம் கிடையாது. ஆண்டவருக்கு விருப்பம் கிடையாது. ஆண்டவருக்கு நீ சும்மா வருவதற்கு அழைப்பு கொடுக்க மாட்டார்.
நீ சும்மா வந்துட்டு போறதுக்கு அழைப்பை அவர் கொடுக்கவே மாட்டார். அழைத்தவர்கள் ஏராளம் பேர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறீங்க. கையை தட்டுவோம். அப்படி ஆண்டவர் உனக்கு அழைப்பு கொடுக்கிறார் என்று சொன்னால் நீ எழும்பணும். ஒன்று நீ எழும்பணும், அடுத்து நீ பலன் கொள்ளணும். இதெல்லாம் உனக்குள்ளாக கடவுள் கொடுக்க ஆரம்பிப்பார். முதல்ல என் சிந்தனையில் வரணும், ஆண்டவரே உன்னால ஜெபிக்க முடியுமா முடியாதா? உன்னால பிரசங்கிக்க முடியுமா முடியாதா? எல்லாராலையும் பிரசங்கிக்க முடியும், எல்லாராலையும் ஊழியம் செய்ய முடியும், எல்லாராலையும் வல்லமையா பயன்படுத்த ஆண்டவரால முடியும். அப்ப நீ எழும்பணும். பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ வீட்டில் இருக்கிறீங்க, படுத்துட்டு இருக்கீங்க, காலையில் உங்கள் சிந்தனையில் நீங்கள் டக்குன்னு எழுந்திருச்சு அடுத்து வேலை செய்கிறீங்களா இல்லையா? செய்கிறோமா இல்லையா? படுத்து தூங்கிட்டீங்கன்னாக்கா செய்ய முடியுமா? படுத்து தூங்கிட்டா உங்களால் எழும்ப முடியுமா? அந்த வீடு நல்லா இருக்குமா? இருக்காது. அதே போல தான் அந்த அந்த உள் உணர்வு எனக்குள்ள வரணும். நான் என்ன பண்ணும்? எழும்பணும். அடுத்தது நான் பலன் கொள்ள வேண்டும். இரண்டாவது வல்லமையை தரித்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வல்லமையை நீ தரித்து கொள்ள வேண்டும். மூன்றாவது நீ பிரகாசிக்க வேண்டும். நம்பர் 1, முதல்ல நீ எழும்பணும், இரண்டாவது பலன் கொள்ளணும், அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளணும், மூன்றாவது நீ பிரகாசிக்க வேண்டும். நீ பிரகாசிக்கணும். அந்த அளவுக்கு கடவுள் உன்னை எழுப்பி செயல்படுற அளவுக்கு நீ அவரோடு ஒன்றிக்கணும். ஆமென். நீ அவரோடு ஒன்றிக்கணும். அது மாத்திரம் இல்ல, உன் உள்ளத்துல அந்த ஏக்கம் இருக்கணும், அந்த வாஞ்சை இருக்கணும். நான் ஆண்டவருக்கு ஏதாகிலும் செய்யணும், நான் ஆண்டவருக்கு ஏதாகிலும் செய்யணும். உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப ஜெபிக்கணும்னு அந்த வாஞ்சை வருது அப்படின்னு சொன்னா அதிகாலையில் நீங்கள் எழுந்திரிச்சா தான் ஜெபிக்க முடியும். ஆமென். அந்த வாஞ்சை உள்ளே வந்துச்சுன்னா தானாக கண்ணு முழிச்சிடுவோம், தானாகவே நமக்குள்ள அந்த விழிப்புணர்ச்சி வந்துடும். அப்போது ஒரு காரியத்தை எனக்குள்ளாக விதைக்கிறவரும் அவர்தான், செயல்படுத்துகிறவரும் அவர்தான். விதைக்கிறார் அவரே. அப்போ அதற்கு நான் என்ன பண்ணணும்? என் இருதயம் முழுவதுமாக அவர் மேல் வாஞ்சையாக இருக்க வேண்டும். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. ஆமென். உம் சித்தம் செய்வதுதான், உம் சித்தம் செய்வதுதான். அதுக்கு தான் ஏன் என்ன அழைச்சிருக்கிறேன். அந்த வாஞ்சை எனக்கு வேணும், அந்த வாஞ்சை வேணும். நல்லா புரிஞ்சுங்க. உன்னை கொண்டு வந்து நேரம் கடத்துவதற்காக அல்ல. ஆமென். இந்த இடத்துல உன்னை கொண்டு வந்து நேரம் கடத்துவதற்காக அல்ல, நேரத்தை தள்ளிக்கிட்டு போறதுக்காக அல்ல. அவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். நாம எப்படி இருக்கணும் தெரியுமா? அவருடைய திட்டத்திற்கு ஒத்து போகணும். இந்த வண்டியிலலாம் இருக்குது பார்த்தீங்களா, காரில் இருக்கிற ஸ்டெப்னி மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வண்டியில் இருக்கிற ஸ்டெப்னி பார்த்துக்கிறீங்களா? என்றைக்கோ ஒரு நாளைக்கு பஞ்சர் ஆனதான் தூக்குவாங்க. ஆமென். அந்த மாதிரி நாம் இருக்கக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்ல, நான் வண்டிக்கு இருக்கிற ஸ்டெப்னி மாதிரி இருக்கக்கூடாது. இந்த விளையாட்டில் கூட பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நடக்கிற இடத்துல விளையாட்டில் நானும் வருவேன், என்னையும் சேர்த்துக்கங்க, நானும் வருவேன்,
என்னையும் சேர்த்துக்குங்க. வருவேன் வருவேன்னு சொல்லி ஒரு ஓரமாக போய் உட்காந்துக்கும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அதுக்கு நீங்கள் வரல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரே இடத்துல அமர்ந்துக்கிட்டு அப்படி போகக்கூடாது. ஆமென். ஏதோ வந்தேன், ஒரே இடத்துல அமர்ந்துட்டு அப்படியே நான் திரும்பி போகக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அதுக்கு உன்னை அழைக்கல. தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய வேலையை செய்வதற்கு வயது வித்தியாசமே கிடையாது. ஆமா, முடி இருந்தாலும் நீ எழும்பலாம், முடி இல்லைனாலும் நீ எழும்பலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னால் எப்படி பிரதர் எழும்ப முடியும்? நடக்கவே முடியல. அப்படியா? நீ எழும்பணும். ஆமென். எனக்கு வயசாயிடுச்சு, என்னால் என்னவும் ஒன்றும் செய்ய முடியாது. நல்லா புரிஞ்சுங்க தேவ பிள்ளையே, இதெல்லாம் நீ சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. அவசியமே கிடையாது. ஒரு கழுதையை பேச வச்ச ஆண்டவர் உன்னை பேச வைக்க மாட்டாரா? ஆமென் சொல்லுங்களேன். ஒரு சேவலை கூவ வச்சு பேதுரு கண்ணை திறக்க வச்ச ஆண்டவர் உன்னை செய்ய மாட்டாரா? 3 நாள் திமிங்கலத்தை கீழே போட்டு பட்னி கிடக்க வச்சு அந்த வயிற்றுல யோனாவை கொண்டு தேவ சித்தத்தை கடலாழத்துல செய்ய வச்ச கடவுள் செய்வாரா செய்ய மாட்டாரா? அவர் செய்வாரு. ஒருவேளை நீ சொல்லக்கூடாது, எனக்கு படிப்பு இல்லையே, எனக்கு எந்த ஒரு புத்தியும் இல்லை, ஞானம் இல்லை, படிப்பு இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை, சொல்லவே வேண்டாம். ஆமென். இப்படி ஒரு ஆள் இருக்க, நான் நிறைய படிச்சிருக்கிறேன் பிரதர். நான் எப்படி பிரதர்? நான் நிறைய படிச்சிருக்கிறேனே. உன் படிப்பெல்லாம் ஆண்டவருக்கு 0. ஆமென், பிரைஸ் தி லார்ட். உன் படிப்பெல்லாம் 0. பவுலை கொண்டு இத்தனை நிருபத்தை எழுத வச்ச ஆண்டவர் உன்னை கொண்டு தேசத்தை அசைக்க மாட்டாரா? அசைப்பாரா அசைக்க மாட்டாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பலவீனனை கொண்டு பலவானை கொண்டும் அவர் செய்ய முடியும். அவர் சொன்னார், அவருக்கு பலவீனனை கொண்டும் பலவானை கொண்டும் கிரியை செய்ய முடியும். அப்போ உங்களை கொண்டு செய்ய முடியும். அவருக்கு பிடிச்சவன் பிடிக்காதவன் எல்லாரையும் ஆண்டவரால் வச்சு செய்ய முடியும். பிரைஸ் தி லார்ட். சிந்திச்சு பாருங்க, உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? பேதுரு என்ன படிச்சிருந்தாரு? எந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தாரு? சைடில் அப்படியே ஃபுல் டிகிரி வாங்கியிருந்தாரா பேதுரு? மீன் பிடிச்ச பேதுரு இல்லையா? பாருங்க எப்படி இருக்கு. கடவுள் அவரை கொண்டு பயன்படுத்தினார். ஆமென். அவர்களை பற்றி சொல்றார், இவர்கள் கல்லாதவர்கள் என்று சொல்லுகிறார். இவர்கள் கல்லாதவர்கள் என்று சொல்லுகிறாரே, படிப்பறிவே இல்லை என்று சொல்லுகிறாரு. மீன் பிடிச்சிட்டு இருந்த பேதுருங்க, மீன் பிடிச்சிருந்த பேதுருவை கொண்டு 3000 பேரை ரட்சிக்கிறாரு. மீன் பிடிச்ச பேதுரு எழும்பி பிரகாசிக்கும் பொழுது 3000 பேர் 5000 பேர் பேசும்பொழுது ரட்சிப்புக்குள்ளாங்க உள்ள போறாங்க. அப்படிப்பட்டவங்களை வச்சு பிரதான ஊழியத்தை செய்த கடவுள் உன்னை கொண்டு செய்ய மாட்டாரா? செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். அதே போலதான் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் மாத்திரம் என்றால் தகுதி என்பது தேவனால் உண்டாவது மாத்திரமே. தகுதி அவர் தான் ஃபிக்ஸ் பண்ணும். அவருக்கு தெரியும் யாரை கொண்டு என்ன செய்யணும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். சின்ன பையன் தாவீதை வச்சு கோலியாத்தை அடிக்கிறாரு. சின்ன பையன் தாவீது இல்லையா, அவனை வச்சு அடிக்கிறாரு. இதை கேட்டுட்டு இருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, சிந்திச்சு பாரு. தகுதி என்பது கடவுளால் உண்டானது. அதனால தான் பரிசுத்த பவுல் சொல்றாரு, எங்களுடைய தகுதி எங்களால் உண்டானது அல்ல. பவுல் சொல்லும் பொழுது எங்களுடைய தகுதி எங்களால் உண்டானது அல்ல, ஆண்டவரால் உண்டானது. கையை தட்டி
எங்களுடைய தகுதி எங்களால் உண்டாயிராமல் ஆண்டவரால் உண்டாயிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்ப நாம எப்படி எழும்ப வேண்டும்? நாம எப்படி எழும்ப வேண்டும்? எப்படி எழும்பினா இந்த காரியம் நடக்கும்? எப்படி எழும்பினா நடக்கும்? அப்ப ஆண்டவருக்குள்ளாக நீங்கள் நல்ல ஒரு பயிற்சிக்குள்ள வரணும். அவருக்குள்ளாக ஒரு பயிற்சி. அதிகாலையில் எழுந்திருக்கிறது, ஆண்டவரோடு கூட ஐக்கியப்படுறது, ஆண்டவருடைய வார்த்தையில நிலைத்திருக்குது. நீங்க எழும்பும் பட்சத்தில் பழைய நிலைகள் அப்படியே மாறி இருக்கும். பிரைஸ் தி லார்ட். நீ எழும்பும் பட்சத்தில் நினைவுகள் மாறும், உன் சொல் மாறும், உன் செயல் மாறும், உன் சிந்தனை மாறும், இவைகள் எல்லாம் மாறும். நீ எழும்பாத பட்சத்தில் அந்த பழைய நிலைவரங்கள் அப்படியே உங்ககிட்ட தான் இருக்கும். ஆமென். நீ எழும்பாத பட்சத்தில் அந்த பழைய பழக்க வழக்கங்கள், அந்த பழைய பேச்சு, அந்த பழைய சிந்தனை, அந்த பழைய விதமான எல்லாமே உனக்குள்ளாக அப்படியே இருக்கும். அப்படின்னு சொன்னா நான் எப்படி எழும்புவது? நான் எழும்ப வேண்டும் சொல்றீங்களே, நான் எப்படி எழும்புவது? எழும்புவது என்றால் முதலாவது ஒரு ஊழியனாக இருந்தாலும் சரி, நீ ஒரு விசுவாசியா இருந்தாலும் சரி, நீ ஒரு நல்ல தாயாக மாறணும். ஒரு நல்ல தாயாக மாறணும். நீ எழும்பணும்னு சொன்னா ஒரு நல்ல தாய். வேதம் சொல்லுகிறது, நியாயாதிபதி புஸ்தகம் நீதி தலைவர் 5வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, தெபோரா நீ எழும்பும் வரை இஸ்ரவேலின் தாயாக தோன்றும் வரை. பாருங்க, தெபோரா நீ எழும்பும் வரை, இஸ்ரவேலின் தாயாக தோன்றும் வரை இஸ்ரவேலின் சிற்றூர்கள் வாழ்விழந்து கிடந்தன. இஸ்ரவேலினுடைய சிற்றூர்கள், சிற்றூர்கள் என்றால் கிராமங்கள் பாழடைந்து கிடக்கிறது. வாழ்விழந்து கிடக்குதுன்னா பாழடைந்து கிடக்கிறது. அவ எழும்புகிற வரைக்கும் அந்த இடம் பாழாய் கிடந்தது. சிற்றூர் அப்படின்னு சொன்னா கிராமம் என்று பொருள். இந்த கிராமம் என்பது ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு. ஒரு நாட்டுக்கு முதுகெலும்பு எதுன்னு சொன்னா கிராமங்கள் தான். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் இயேசு கிறிஸ்து கிராமங்கள் தோறும் போனார். கிராமம் கிராமமா இயேசு கிறிஸ்து போனார். ஐயா, கிராமம் கிராமமாக என் ஆண்டவர் சுற்றி திரிந்தார். வேதத்தில் அப்படியாக எழுதி இருக்கிறது. அவர் கிராமம் கிராமமாக சுற்றி திரிந்தார். இன்னைக்கு எத்தனை கிராமத்தில் ரட்சிக்கப்படாமல் பாழாய் கிடக்கிறது. எத்தனை கிராமங்கள் இன்னைக்கு பாழாய் கிடக்கிறது. இருக்கா இல்லையா? ஆண்டவரை தெரியாத குடும்பங்கள் நிறைய இருக்கு, கிராமங்கள் நிறைய இருக்கு. இன்னைக்கு எத்தனை கிராமங்கள் உண்டு சிந்தித்து பாருங்க. இந்த இடத்துல எத்தனை குடும்பங்கள் பாழாய் கிடக்கிறது. எத்தனை குடும்பங்கள் பாழாய் கிடக்கிறது. அநேக ஜாதிகள் பாழாய் கிடக்கிறது. இன்றைக்கு எத்தனை விசுவாசிகளுடைய குடும்பங்கள் பாழாய் கிடக்கிறது. ஆனால் அவள் சொல்லுகிறாள், தெபராள், நான் எழும்பும் அளவும். ஆமென். தெபராள் சொல்ற அந்த வார்த்தையை பாருங்க, நான் எழும்பும் அளவும். ஆமென். அதாவது நான் தாயாக எழும்பும் அளவும். ஐயா, அவள் ஒரு தீர்க்கதரிசி. ஐயா, அவர் பெரிய தீர்க்கதரிசி. ஒரு சாதாரண பெண்ணா இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? ஒரு விசாரணைக்காரியாக சாதாரணமாக அவள் இருந்திருப்பாள். ஆனால் தெபராள் அப்படி இல்லை. அவள் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசி. ஆனால் என்ன நடந்தது? அவள் சொல்றான் நான் எழும்பும் அளவும். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இப்ப அவ எப்படி எழும்புறா? ஒரு தாயாக எழும்பினார். ஆமென் சொல்லுங்க. ஒரு தாயாக எழும்பினார். ஒரு தாயினுடைய தன்மை எவ்வளவு பெருசு தெரியுமா? இவள் எப்போ அந்த தாயாக எழும்பினாலோ கிராமங்கள் செழிப்படைய ஆரம்பித்து விட்டது.
எப்ப இவ எழும்பினாலும் கிராமங்கள் எல்லாம் செழிப்பாக ஆரம்பிச்சது. ஒரு ஆவிக்குரிய மனிதன் ஒரு தாயாக மாற வேண்டும். அதுதான் இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. ஒரு ஆவிக்குரிய மனிதன், ஓ நான் ஸ்பிரிச்சுவல் மேன் என்று சொல்லுகிறாயே, ஆவிக்குரிய பிள்ளை என்று சொல்லுகிறாயே, ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லுகிறாயே, ஆவிக்குரிய தன்மை இருக்கிறது என்று சொல்லுகிறாயே, ஆவிக்குரிய நிலையில இருக்கிறது என்று சொல்லுகிறாயே, நீ ஒரு தாயாக மாற வேண்டும். இல்லைன்னா கிராமங்கள் எழும்பாது. ஆமென். ஆத்மாக்கள் எழும்பாது, எல்லாம் பாழாய் கிடக்கும். அவ எழும்பின உடனே கிராமங்கள் செழித்ததையா. தேவ பிள்ளையே, உலக பிரகாரமான தாய் அல்ல. உலக பிரகாரமான தாய் குறித்து இந்த இடத்துல சொல்லப்படவில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில பாழாய் கிடக்கின்ற குடும்பங்களை தூக்கி எடுக்கின்ற ஒரு தாயாக நீ மாற வேண்டும். எத்தனை குடும்பம் இன்னைக்கு விழுந்து கிடக்குது? எத்தனை குடும்பத்துக்காக நீ இன்னைக்கு ஜெபம் பண்ணி இருக்கிற? எத்தனை குடும்பத்துக்காக நீ ஆறுதல் பண்ணி சொல்ல போயிருக்கிற? நீ போய் ஆறுதல் சொல்ல போறியா இல்ல அந்த குடும்பத்தில் இருக்கிற ஆட்டையை களைச்சிட்டு வர போறியான்னே தெரியாது. ஆமென். பிரைஸ் எல்லாம். ஆறுதலுக்குன்னு போய் இந்த குரங்கு அப்பம் விட்ட கதையாக மாறிடும். எல்லாருக்கும் நல்லா தெரியும். பஞ்சாயத்துக்கு வந்துச்சான், குரங்கு கிட்ட போனாங்களாம் பஞ்சாயத்துக்கு. ஒரு அப்பத்தை எடுத்துக்கிட்டு இதில் பாதி அதில் பாதி இதில் பாதின்னு சொல்லி அது அப்படியே எல்லாத்தையும் அது சாப்பிட்டுருச்சான். பிரைஸ் எல்லாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். எத்தனை குடும்பம் இருக்கு? இப்போ இங்கே வந்திருக்கிறீங்க, உங்கள் பக்கத்து வீட்டு குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும். அப்போ நீங்கள் என்ன சொல்லுங்க? என் குடும்பத்திலேயே பிரச்சனை இருக்கு, நான் எப்படி தாயா எழும்புவேன்? அப்போ அதுக்கு ஆண்டவர் ரத்தம் சிந்தினாரு. நம்ம பாட்டெல்லாம் பண்ணுவோம். ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உன்னை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே. இதுக்கு தானே ஆண்டவர் ரத்தம் சிந்தினாரு. அவர் சிந்தி என்னை மீட்டிருக்கிறாருன்னு சொன்னா, நான் கிராமங்கள் தோறும் பாழாய் கிடக்கிற குடும்பங்களுக்காக எத்தனை பேர் திறப்பில் நின்று இருக்கிறோம், எத்தனை பேர் ஜெபித்து இருக்கிறோம், எத்தனை பேர் வேதனைப்பட்டு இருக்கிறோம். சிந்திச்சு பாரு. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில பாழாய் கிடக்கிற குடும்பங்களை நீ தூக்கி எடுக்கின்ற தாயாக மாற வேண்டும். நீ தூக்கி எடுக்கிற தாயாக மாற வேண்டும். அங்க பார்க்கிறோம், பாராக்கு சொல்றான், நீ என்னோடு யுத்தத்திற்கு வந்தால், பாராக்கினுடைய வார்த்தையை நல்லா கவனிங்க. அவன் சொல்றான் பாருங்க, நீ என்னோடு யுத்தத்துக்கு வந்தால் நான் யுத்தத்துக்கு போவேன். பாராக் சொல்றான், நீங்க வந்ததாங்க நான் போவேன். ஆனா அவள் சொல்லுகிறார், நான் உன்னோடு வரேன். அவன் சொல்றான், நான் உன்னோடு வரேன். வாசிங்க, எடுத்துட்டீங்க, வாசிங்க. பாராக்கு அவரிடம், நீர் என்னுடன் வந்தால் நான் செல்வேன், நீ என்னுடன் வந்தால் நான் செல்வேன், நீர் என்னுடன் வராவிடில் நான் செல்ல மாட்டேன். நீ வரலனா நான் செல்ல மாட்டேன், நீ வரலனா நான் போக மாட்டேன். இந்த பாராக் சொல்றான். ஆனா அவ சொல்றான், நான் உன்னுடன் வருவேன். உடனே சொல்றான், நான் உன்னுடன் வருவேன். ஒரு தாய் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? உன் குடும்பத்தோடும் எல்லாரோடும் நிற்கக்கூடியவள் தான் தாய். ஆமென். ஒரு தாயினா என்ன அர்த்தம் தெரியுமா? உன் குடும்பத்தோடும் நிற்கணும், எல்லாரோடையும் நிற்கணும். இதான் ஒரு தாயின் பற்று.
ஒரே என்னைய வரைக்கும் நான் பார்த்துக்கிறது இல்லை. ஆமேன், பிரைஸ் தி லார்ட். உலக பிரகாரமான தாய் எப்படி இருப்பான்? அவள் தன் பிள்ளை நல்லா இருக்கணும், என்றைய புருஷன் நல்லா இருக்கணும், என்றைய புருஷன். சில பேர் என் புருஷன் நல்லா இருந்தால் போதும், பிள்ளைங்க கேடு கட்டாலும் பரவாயில்லன்ற மாதிரி இருக்கிற அம்மாமாருங்கள் உலகத்தில் உண்டு, இங்கே கிடையாது. ஆமேன். ஆனால் ஒரு தாய் என் குடும்பத்தை எப்படி நேசிக்கிறாளோ அடுத்த குடும்பத்தை நேசிக்கணும், அடுத்த குடும்பத்தை நேசிக்கணும், ஒரே மாதிரி நேசிக்கணும். ஆமேன். ஒரு தாய் எப்படி தெரியுமா? ஒரு குடும்பத்துக்கு முதுகெலும்பு மாதிரி. அதனால தான் அம்மாங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக கனப்படுத்தணும். ஆமேன். அம்மாமாருங்கெல்லாம் யாரு? குடும்பத்துக்கு முதுகெலும்பு. ஆமா, முதுகெலும்பு. நீங்க முதுகெலும்பு குடும்பத்திற்கு. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க முதுகெலும்பு அப்படின்னு சொன்னா அவர்கள் தான் குடும்பத்தை கட்டி எழுப்புவார்கள். ஆமா, நல்லா பாருங்க. ஒரு வீட்டில் தாய் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த குடும்பத்தை அழகாக நடத்திட்டு போயிடுவாங்க. ஆமென், பிரைஸ் தி லார்ட். எங்கேயாவது தந்தை வளர்ப்பில் சரியில்லைன்னு எங்கேயாவது சொல்லியிருக்கா? தாய் வளர்ப்பு. ஏன் தாய் வளர்ப்பில்? தாய்கிட்ட தான் பொறுப்பே இருக்குது. ஆனால் இது இர்ரெஸ்பான்சிபிலிட்டியாக மொபைலில் சுற்றிட்டு இருக்குது. ஆமென். இன்றைக்கி நிறைய தாய்மாருங்க மொபைல் தான், மொபைலே இருக்கிறாங்க. சில பேர் இந்த லேட்டஸ்ட்டு தாய்மாருங்கள். ஆமேன். இப்போ லேட்டஸ்ட்டு தாய்மாருங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னா நிறைய மொபைல் தான், மொபைலில் தான் அவங்க வாழ்க்கையே ஓடுது. அதில்ல, நீ கடவுளுக்குள்ளாக. அவர்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புவார்கள். ஒரு குடும்பத்தில் அதிகமான பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கு தெரியுமா? அம்மாங்க கிட்ட தான் அதிகமான பொறுப்பு இருக்கு. ஏன் தெரியுமா? அம்மாங்கிட்ட அதிகமான பொறுப்பு இருக்கு. அந்த பிள்ளை எப்படி இருக்கிறான், இந்த பிள்ளை எப்படி இருக்கிறான், மகன் எப்படி இருக்கிறான், மகன் எப்படி இருக்கிறா, குடும்ப கணவன் எப்படி இருக்கிறாரு, குடும்பத்தில் என்ன தேவை, என்ன செய்யணும். நல்ல ஒரு எப்படி சொல்றது, தளபதியும் அம்மா தான். ஆமேன். நிதியமைச்சரும் அம்மா தான். பிரைஸ் தி லார்ட். வேலை ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்காவது ஒரு நாள் ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஆமேன். ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு நாள் ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இந்த டீச்சராக வேலை செய்கிறவங்களுக்கு அடிக்கடி லீவ் கொடுப்பாங்க. ஆனால் தாய்மார்களுக்கு லீவே கிடையாது. ஸ்கூல்லையும் வேலை செய்யணும், வீட்டில் வந்தாலும் வேலை செய்யணும். ஆமேன் சொல்ல மாட்டிங்களா? சத்தமாக சொல்ல மாட்டிங்களா? சந்தோஷமாக சொல்ல மாட்டிங்களா? ஹல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் ஒரு தாயாக கூடி வரணும், ஒரு தாயா வரணும். அங்க தாய் சரியில்லை என்றால் ஆவிக்குரிய செயல்களும் சரியில்லாமல் போகும். ஆமென், ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஒரு தாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தாய் சரியில்லைன்னு சொன்னா அந்த குடும்பமும் சரி இருக்காது, ஊழியமும் சரி இருக்காது, ஆவிக்குரிய செயல்களும் சரியே இருக்காது. அதே போல ஒரு திருச்சபையில நீ ஒரு தாயாக இருக்கணும். நீ எப்படி இருக்கணும்? ஒரு தாயாக இருக்கணும். தாய் சரியில்லை என்றால் திருச்சபை சரியா இருக்காது. தாய் சரியில்லைனாக்கா திருச்சபை சரி இருக்காது. அப்படின்னு சொன்னா குழந்தைகளும் சரியா வளராது, சரியாக இருக்காது. அதனாலதான் இன்னைக்கு என்ன ஆகுது? நிறைய குழந்தைங்க வெளியே போயிடுச்சு. உன் வீட்டில் இருக்கிற பிள்ளைக்கு நீ தினமான ஆகாரத்தை நீ கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த பிள்ளை பக்கத்து வீட்டுக்கு போமா? போகாது. அப்போ நீ கொடுக்குற சாப்பாடு சரியில்லை, நீ கொடுக்குற ஊட்டச்சத்து சரியில்லைன்றதுனால, சரியான உணவு கொடுக்கலன்றதுனால அந்த குழந்தை எங்கே போகுது? வேற இடத்துல போகுது. அதே நேரத்தில் அதனுடைய வாழ்க்கை சரியில்லாமல் போகிறது. இது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ ஒவ்வொருவரும் நீங்க எப்படியாக மாறணும்? தாயாக மாறணும். நீங்க தாயா மாறணும். ஒரு நல்ல தாயினுடைய சில அம்சங்களை கொஞ்சம் கீழே பார்க்கலாமா? ஒரு நல்ல தாயினுடைய அம்சங்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தொடக்க நூல் 27:13.
ஆனால் அவன் தாய் அவனிடம் மகனே உனக்குரிய சாபம் என் மேல் விழட்டும். நல்ல கவனமா கேடுங்க. மகனே, உன் மேல இருக்கிற சாபம் என் மேல விழட்டும் என்று சொல்லுகிறாள். ஆனா மகன் என்ன சொல்றான்? சாபம் வந்து விடுமே. மகன் சொல்றான், அம்மா சாபம் வந்துடுமே. அதற்கு அவர் சொல்கிறாள், அந்த சாபம் என் மேல் வரட்டும். ஒரு நல்ல தாயினுடைய அனுபவம் சொல்றது பாருங்க. அந்த சாபம் என் மேல வரட்டும் மகன். நான் அதை சுமந்துக்கிறேன், இது என் மேல வரட்டும் அப்படின்ற ஒரு தாய். அந்த தாயினுடைய சிந்தனை, என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் குழந்தை நல்லா இருக்கணும், என் குழந்தை சாபத்தோடு வாழக்கூடாது, என் குழந்தை சாபத்தில் விழுந்து விடக்கூடாது, என் மகளா இருந்தாலும் சரி மகனா இருந்தாலும் நல்லா இருக்கணும். அவர் சொல்ற, அந்த சாபம் என் மேல் வந்தாலும் பரவாயில்லை, என் மேல வந்தாலும் பரவாயில்லை. நல்லா சிந்திச்சு பாருங்க. மற்றவர்களுடைய சாபத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நான் மாற வேண்டும். ஆமென். அடுத்தவங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை, எனக்கும் நல்லா இருக்கணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவங்க எப்படி போனாலும் பரவாயில்லை, நான் நல்லா இருக்கணும். ஆனா அவன் சொல்றான், அம்மா சாபம் வந்து விடுமே, சாபம் வந்து விடுமே, நான் மாட்டிக்கொள்வேனே. தொடக்க நூல் 27:12. என் தந்தை என்னை தடவி பார்த்தால் என்ன ஆவது? அவரை நான் ஏமாற்றுவதாக தெரிந்துவிட்டால் என் மேல் ஆசிக்கு பதிலாக சாபத்தை அல்லவா விழ செய்து கொள்வேன் என்றான். பாருங்க, என் தந்தை என்னை தடவி பார்த்தார்னாக்கா, அவர் கோபப்பட்டு எனக்கு சாபத்தை கொடுத்துட்டார்னா நான் என்ன பண்ணுவேன்? 13வது வசனம். ஆனால் அவன் தாய் அவனிடம், மகனே உனக்குரிய சாபம் என் மேல் விழட்டும், நான் சொல்வதை மட்டும் நீ செய். அந்த சாபம் என் மேல வந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்றதை மட்டும் செய். நல்லா புரிஞ்சுக்கங்க. அவளுடைய சிந்தனையிலே அவனுடைய மகன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அந்த தாயினுடைய சிந்தனை. ஒரு தாயினுடைய சிந்தனையே இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் புரிந்து கொள்வதில்லை. அவள் சொல்லுகிறாள், மகனே நீ நல்லா இருக்கணும், நீ ஆசீர்வாதமா இருக்கணும், நீ ஆசீர்வாதமா இருக்கணும். தேவ பிள்ளையே, இதுதான் நம்முடைய சிந்தனையில் இருக்க வேண்டும், இதுதான் என்னுடைய சிந்தனையில் இருக்க வேண்டும். இதைத்தான் பார்க்கிறான். மற்றவங்க ஆசீர்வாதமா இருக்கணும், மற்றவர்கள் ஆசீர்வாதம் பெறணும், அவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்ல சந்தோஷமா இருக்கணும், அவங்க எல்லா நன்மைகளையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளணும் என்கிற இந்த எண்ணம் எனக்கு இருக்கணும். இருக்கா? எத்தனை பேருக்கு இருக்கு? அதனால தான் எழும்ப முடியல. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் எழும்ப முடியல. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் தெரியுங்களா? நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், மற்றதை பற்றி கவலையே கிடையாது. இந்த எண்ணம் இருந்தால் நீ எழும்பவே முடியாது. ஆமென். இந்த எண்ணம் இருந்தால் எழும்ப முடியாது. மேலான ஆசீர்வாதத்தை நீ பார்க்க முடியாது, அந்த மேன்மையான காரியத்தை நீ பார்க்க முடியாது. பாருங்க, யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபித்தான். ஆண்டவர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். ஆண்டவர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். நீ பிறருக்காக, மற்றவர்களுக்காக, மற்றவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று உன் எண்ணம் இருக்க வேண்டும். இந்த சிந்தனை யாருக்கு வருகிறதோ அவர்கள் தான் தாய்க்குரியவர்கள். ஆமென். இந்த சிந்தனை யாருக்கு வருதோ அவங்க தான் தாய்க்குரியவர்கள், அவங்க தான் நல்ல தாய்மார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நல்ல தாயினுடைய அனுபவம் அதுதான். நீ அப்படிப்பட்ட தாயாக நீ எழும்ப வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தாயாக நீ எழும்ப வேண்டும். அதே நேரத்தில்
அடுத்ததாக தொடக்க நூல் 27:14 சொல்லுகிறது, அவனும் அவ்வாறே போய் அவற்றை பிடித்து தன் தாயிடம் கொண்டு வந்து கொடுக்க அவர் அவன் தந்தைக்கு விருப்பமான சுவையுள்ள உணவு வகைகளை தயாரித்தார். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அந்த தாய் தன் கணவனுக்கு சுவையான உணவை சமைத்து கொடுத்தாள். அவள் ஒரு ருசியான உணவை ஆயத்தப்படுத்தி கொடுத்தாள். நல்லா புரிஞ்சுங்க, ஒரு தாய் தன் கணவன் பிள்ளைகளின் ருசி தெரிந்தவளாக இருக்க வேண்டும். ஆமென். ஒரு தாய் எப்படி இருக்கணும்? கணவனையும் சரி பிள்ளையும் சரி இவங்க 2 பேருடைய ருசியை தெரிந்தவளாக இருக்கணும். எத்தனை பேருக்கு தெரியும் உங்க கணவர் என்ன மாதிரி சாப்பிடுவாருன்ட்டுன்னு? பிரைஸ் லார்ட். ஆமாம். பிள்ளை எப்படி சாப்பிடுவான்னு தெரியும். ஆமாம். ஒரு தாய் அவள் அறிந்திருக்கணும். இன்னைக்கு வீட்டில் இருக்கிற அம்மாங்களுக்கு சமையல் செய்ய தெரியலை. நிறைய அம்மாங்களுக்கு மாத்திரம் இல்லை, பிள்ளைங்களுக்கும் அப்படி தான். சமையல் செய்யவே தெரியல. வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு சமையல் செய்யவே தெரியல. பெரிய குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? பிள்ளைங்களுக்கு நல்லா வாயாடுங்க. ஹைலி குவாலிஃபிகேஷன். வாயாடுறது. சமைக்கவும் தெரியாது, வாயாட நல்லாவே தெரியும். ஒரு வார்த்தை சொன்னா அதுக்கு 7 வார்த்தை பேசுவாங்க. ஆமென். எப்போ நீ பிள்ளைங்க கையில் ஒரு லெவலுக்கு வந்துடுச்சோ அந்த பிள்ளை கையில் கரண்டி கொடுத்து வளர்க்கணும். ஆமென். நீ கரண்டியை வீட்டில் கொடுத்து வளர்த்துனியாக்கா அவள் போகிற இடத்துல செங்கோலாக நிற்பான். பொம்பளை பிள்ளைங்களுக்கு படிப்பு எந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்குறோமோ, பிள்ளைங்களுக்கு எந்தெந்த அளவுக்கு நாலேஜ் எல்லாம் கொடுக்கணும்னு விரும்புகிறோமோ, அதே நேரத்தில் அந்த பிள்ளைக்கு ருசியாக ஒரு தாயினுடைய குணமே அதுதான். அந்த தாய் அங்கே சொல்றா, தன் கணவனுக்கு ருசியாக அவள் சமைத்து கொடுத்தாள். ஆனால் இன்றைக்கி இன்டர்வியூ வச்சு பார்த்தாங்கனாக்கா, இன்டர்வியூவில் சொல்கிறாங்க, முதல்ல இன்டர்வியூ எப்படின்னாக்கா, நான் கட்டிக்க போகிற மாப்பிள்ளைக்கு சமைக்க தெரியுமா, வெங்காயம் வெட்ட தெரியுமா, அவருக்கு சமைக்க தெரியுமா, வெங்காயம். முதல்லலாம் பாட்டு பாடுன்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. பாட்டெல்லாம் அவர் பாடணும், வெங்காயம்லாம் அவர் தான் வெட்டணும். ஆமென். பிரைஸ் லார்ட். இந்த காலத்தில் அப்படி தானே இருக்குது. ஆமாம். ஹல்லேலூயா. சிந்திச்சு பாருங்க. ஒரு சரியான தாய் ருசியான உணவை சமைத்து கொடுப்பாள். ஒரு சரியான தாய் ருசியான உணவு. எப்படி? ஒரு பிள்ளைய குறிச்சும் கணவனை குறிச்சும் எப்படி அவங்களுக்கு அந்த ருசி பிடிக்குமோ அதுக்கு ஏற்றது போல ருசித்து கொடுக்கக்கூடியவர். அது தெரிந்திருக்கணும். ஒரு விவாகம் ஆச்சுன்னு சொன்னா, கல்யாணம் ஆன உடனே கணவனை சரியாக புரிந்து கொள்ளணும். ஆமென். கல்யாணம் ஆன உடனே நீ எப்படி இருக்கணும்னா, உன்னுடைய கணவனை நீ சரியா புரிந்து கொள்ளணும். அதே போல உன் பிள்ளையை குறித்ததான புரிதலும் உனக்கு இருக்க வேண்டும். அந்த தன்மை நமக்கு சரியாக தெரியணும். இந்த தன்மையை நீங்க சரியான விதத்தில் யோசிக்கணும். இதை நல்லா யோசித்து பிடிக்கணும். இதுதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இதனுடைய அர்த்தம் என்ன? மற்றவர்களை குறித்து நீ சரியாய் புரிந்து கொள்ளணும். நீ சரியாய் புரிந்து கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதுதான் மிக முக்கியமானது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏசாயா புத்தகம் 66:13 வாசிங்க. தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். அடுத்து ஒரு தாயினுடைய தன்மை என்ன? தேற்றக்கூடிய தன்மை. 3 வித்தியாசம் காமிச்சாச்சு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேற்றக்கூடிய ஒரு தன்மை. அதனால தான் சொன்னாரு, ஒருவனை தன் தாய் தேற்றுவது போல. இப்ப நீங்க பாருங்க எப்படி இருக்கிறோம்.
ஒரு தாய் அழுவுற குழந்தைய அப்படி தூக்கி அணைச்சி 2 தட்டு தட்டின உடனே அந்த குழந்தை அடங்கிடும், உடனே அடங்கிடும். அந்த தாய் தேற்றின உடனே 2 ஷோல்டரில் போட்டு 2 குதிச்ச உடனே அது அடங்கிடும், அமைதியாயிடும். இதைத்தான் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல. தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நீ தாயாக எழும்பணும். நீ ஒரு தாயாக எழும்பணும். அப்பதான் நீ மற்றவர்களை ஆறுதல் படுத்த முடியும். நீ தாயாக எழும்பினாதான் மற்றவர்களை நீங்க என்ன பண்ண முடியும்? ஆறுதல் படுத்த முடியும். மற்றவர்களை நீ தேற்ற முடியும். ஒரு தாய்க்குரிய பண்பு, ஒரு தாய்க்குரிய பண்பு, கணவன் மகள் பிள்ளைகளை ருசியாக அவர்களுடைய ருசியை அறிந்தவளாக இருப்பாள். அதே நேரத்தில் அந்த தாய் தன் குழந்தையை தேற்றுவது போல தேற்றுகிறது. அப்ப நீ தாயாக மாறும்போது, நீ தாயாக எழும்பும் பொழுது நீ மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிறவரா தேற்றுகிறவராக நீ மாறுகிறாய். 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம் சொல்லுது, நாங்கள் உங்களிடையே இருந்தபொழுது தாய் தன் குழந்தைகளை பேணி வளர்ப்பது போல் கனிவுடன் நடந்து கொண்டோம். கனிவுடன் நடந்து கொண்டோம். ஒரு தாய் தேற்றுவது போல நாங்கள் கனிவுடன் நடந்து கொண்டோம். அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஒரு தாய் தன் பிள்ளைகளை எப்படி பேணி வளர்ப்பது போல, ஒரு தாய் தன் பிள்ளைகளை பேணி வளர்ப்பது போல, அதாவது காப்பாற்றுவது போல ஒரு தாயினுடைய குவாலிஃபிகேஷன் இங்க நம்ம பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஒரு தாயினுடைய குவாலிஃபிகேஷன். அதனால தான் வேதத்தில் பார்க்கிறோம், மேலான எருசலேம் நம்ம எல்லாருக்கும் ஒரு தாய். மேலான ஒரு எருசலேம் நம்ம எல்லாருக்கும் ஒரு தாயாக இருக்கிறாள். அப்படின்னு சொன்னா நம்பர் 1, தன் பிள்ளையின் மேல் வரக்கூடிய சாபத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டாள் ஒரு சரியான தாய். புரிஞ்சுதா? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஒரு சரியான தாயினுடைய அனுபவம், தன் பிள்ளை மேல வர சாபத்தை தன்மேல ஏற்றுக்கொண்டான். ஒரு தாய் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் பிள்ளை இவர்களுடைய ருசியை அழகாய் அறிந்து போஷிப்பலாக இருக்கிறார். 3வது, தன்னுடைய பிள்ளைகளை தேற்றக்கூடியவளாய் இருக்கிறார். 4வது, தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றுகிறவளாய் இருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றக்கூடியவர்களாக இருக்கிறார். இப்ப நீங்க எந்த நிலையில நிக்கிறீங்க? அடுத்ததாக நாம பார்க்கிறோம், குடும்பத்தினுடைய தேவைகளை இயேசுவினிடம் சொல்லக்கூடியவள். ஒரு குடும்பத்தில் என்ன தேவையா இருந்தாலும் அதை போய் நேரா இயேசுவிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு தாயாக நீ இருக்கணும். யோவான் நற்செய்தி 2வது அதிகாரம் 3வது வசனம். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே, நல்ல கவனமா கேளுங்க, திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார்கள். இந்த இடத்துல பார்க்கிறோம், இயேசுவின் தாயாகிய அன்னை மரியாள் இயேசுவின் இடத்துல போய் என்ன சொல்றாரு? ரசம் தீர்ந்து விட்டது. இங்கே அன்னை மரியாள் ஆண்டவரிடத்தில் உடனே போய் சொல்லுகிறார்கள். நல்லா கவனமா கேளுங்க வாசனத்தை. உடனே போய் சொல்லுகிறார்கள். அந்த இடத்துல நல்லா பாருங்க, அநேக தாய்மார்கள் உண்டு. திருமணத்தில் இருக்கிற பெண்ணும் பிள்ளையினுடைய தாயும் அங்கதான் இருக்கிறாங்க. ஆனா விஷயம் தெரிந்தவுடனே, இந்த சம்பவம் தெரிந்தவுடனே இயேசுவினிடத்தில் இயேசுவின் தாயாகிய அன்னை மரியாள் போய் சொல்லுகிறார்கள். ஒரு நல்ல தாய் எல்லா விஷயத்தையும் ஆண்டவர்கிட்ட தான் போய் சொல்லுவாங்களே தவிர மற்றவர்களிடத்தில் சொல்ல மாட்டார்கள். ஒரு நல்ல தாயா இருந்தால் நீ தேவ சமூகத்தில் போய் நிற்ப, ஆண்டவர் சமூகத்தில் போய் நிற்ப, ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நின்று ஆண்டவர்கிட்ட போய் முறையிடுவேன். ஆண்டவரே, என் காரியங்களை எல்லாம் நீங்கள் நிவர்த்தி செய்யணும்.
மனிதர்கள்கிட்ட போய் எந்த தாயும் அழுவ மாட்டாங்க. ஆண்டவர்கிட்ட போய் முறையிடணும், கடவுள்கிட்ட முறையிடணும். இதை நல்லா புரிஞ்சுக்குங்க தேவ பிள்ளையே. யுத்தம் வாசற்படியில் வந்து நின்றது. யுத்தம் எங்க வந்து நின்றுச்சு? வாசற்படியில் வந்து நின்றது. உடனே இவள் தாயாக எழும்பினாள். தெபரால் யுத்தம் வாசற்படியில வந்து நின்ன உடனே இவள் தாயாக எழும்புகிறாள். அவ தாயாக எழும்புகிறாள். எழும்பின உடனே என்ன? மற்றவர்கள் போங்க என்று சொல்லவில்லை ஐயா. மற்றவர்களை நீங்க போங்க, நான் இங்கே இருக்கிறேன், நீங்க போங்க அப்படின்னு சொல்ல, நானே வருகிறேன் என்று சொன்னால். கைகளை தட்டி நானே வருகிறேன். அடுத்தவங்களை போக சொல்ல, நானே வருகிறேன், நானே வருகிறேன். பாராக்கு சொல்றான், நீர் வரவில்லை என்றால் நான் போக மாட்டேன், நீர் வரவில்லை என்றால் நான் போக மாட்டேன், உடனே நான் வருகிறேன். ஒரு தாயாக வந்து நின்றாள். ஆமென். ஒரு தாயாக வந்து நின்றாள். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, ஒரு தாய் எப்படி இருப்பாள்? ஒரு தாய் எப்படி இருப்பாள் என்று பார்த்தா, அவ தாம் பிள்ளைய தோற்று போகவே விட மாட்டான். ஆமென். எந்த இடத்துல என் பிள்ளை வெட்கப்படக்கூடாது, எந்த இடத்துல என் பிள்ளை தோற்று போகக்கூடாது, எந்த இடத்துல என் பிள்ளை தலை குனிஞ்சு நிற்க கூடாது, எந்த இடத்துல என் பிள்ளையுடைய வாழ்க்கை சிதைந்து போகக்கூடாது. ஆமென். ஆனா யாராவது விட்டுடுவாங்களா? அந்த மாதிரி யாராவது விட்டுடுவாங்களா? எந்த தாயாவது விட்டுடுவாங்களா? நிச்சயமா விட மாட்டாங்க. அதனால தான் எழும்பு, ஆண்டவருக்காக பலன் கொள். நீ எழும்பு, நீ ஆண்டவருக்காக பலன் கொள். உனக்குரிய வல்லமையை நீ தரித்துக்கொள். ஆண்டவருக்காக நீங்கள் பிரகாசிங்கள். ஆமென். நீ தாயாக எழும்புகிற வரையிலேயோ இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் கிடந்தது. இஸ்ரவேலின் கிராமங்கள் எல்லாம் பாழாய் கிடந்தது. தேவ பிள்ளையே, நல்லா சிந்திச்சு பாரு. உங்க வீட்டில் இங்க வந்திருக்கிற எல்லாரையும் பார்த்து சொல்றேன், உங்க வீட்டில் நீங்க தாயாக மாறுங்க. உங்க வீட்டில் உள்ள பாழானவைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி போடுவார். கரங்களை தட்டி நீங்க எழும்பினா உங்க வீட்டில் செழிப்பு, நீங்க எழும்பினா உங்க வீட்டில் ஆசீர்வாதம், நீங்க எழும்பினா உங்க வீட்டை பாழாய் கெடுத்து கொண்டு இருக்கிறது எல்லாம் விலகி ஓடிவிடும். அங்க ஒன்று கூட நிற்காது. அதைதான் சொல்றாரு, எழும்பு. நீ ஒரு தாயாக மாறாவிட்டால், வீடாக இருந்தாலும் சரி, ஊழியமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இந்த இடம் பாழாய் போகும். ஆமென். அந்த இடம் எப்படி போகும்? கெட்டு போகும், பாழாய் போகும். நீ எழும்பலனா அப்ப அந்த தாயினுடைய சிந்தை ஊழியக்காரருக்கும் விசுவாசிக்கும் இல்லை என்றால் வாழ்க்கை நல்லாவே இருக்காது. அந்த தாயினுடைய சிந்தை யாருக்கு இருக்கணும்? ஊழியர்களுக்கும் இருக்கணும், வந்திருக்கிற உங்களுக்கும் விசுவாசிகளுக்கும் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னு சொன்னா ஆசீர்வாதம், இல்லை என்றால் வாழ்க்கை நல்லாவே இருக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இரண்டாவதாக ஆமோஸ் புத்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனம். உங்கள் புதல்வர்களுள் சிலரை இறைவாக்கினராய் உயர்த்தினேன். உங்கள் இளைஞர்களுள் சிலரை நாசீர்களாய் தேர்ந்து கொண்டேன். நாசீர் என்றால் நசரேய அழைப்பு. நாசீர் என்று நம்ம மொழிபெயர்ப்பில் ஏஜருக்கு அதுக்கு சரியான வார்த்தை நசரேய அழைப்பு. தேர்ந்து கொண்டேன் இஸ்ரவேல் மக்களே, இது உண்மை அன்று என்கிறார் ஆண்டவர். Praise the Lord. Hallelujah. தேவ பிள்ளையே, ஆண்டவர் இந்த நாட்களில் சொல்றாரு, உங்க வாலிபலில் சிலரை நசரேயனாக ஏற்படுத்துகிறார். அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க, உங்க வாலிபரில் சிலரை நான் நசரேயனாக ஏற்படுத்தினேன். நல்லா புரிஞ்சுக்கங்க, 2 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று தீர்க்கதரிசியாக, இன்னொன்று நசரேயர்களாக. ஒரு நபர் தாயாக எழும்பணும், தீர்க்கதரிசியாக எழும்பணும்,
இன்னொன்னு, நீ நசரேயனா எழும்பணும். ஆமென். உம்மை போல் என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா, வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் ஆத்மபாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, ஆத்மபாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, வாழ்ந்தாலும் இயேசுதான். சபையை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. Oh, thank you, wonderful Lord. இயேசுக்காய்